Shadrach, Meshach and Abednego were supposed to got their testimony. Were supposed to be a testimony and a witness in the land. என்ன அவங்க செய்ய வேண்டியதுன்னா இல்ல, என்ன செய்யணும் அவங்க? They just worshipped. They just were only doing what they were supposed to do. கர்த்தருடைய வார்த்தை வருகிற நேரம் நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இதுவரைக்கும் நம்மளை நடந்திருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க, அவருடைய வார்த்தை இல்லை என்றால் நான் என்னை தேற்றி, மனுஷர்கள் நம்மளை ஒரு அளவுக்கு தான் தேற்ற முடியும், ஒரு அளவுக்கு தான் நம்பி செல்ல முடியும். There is a limit to what man can do in our lives, but we serve a limitless God. We serve a supernatural God. Bigger shout, a bigger shout. I serve a supernatural God. I serve a supernatural God. He is limitless, He is boundless. His mercies are ever new each morning. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். கடந்த வாரம் நமக்கு நிறைய சேலஞ்சஸ், அதுக்கு முன்னாடி வாரம் நிறைய சேலஞ்சஸ், அதுக்கு முன்னாடி வாரம் every day, every week we have challenges. If I say I don't have any challenges, I am deceiving myself. We all have challenges. Beyond challenges is my faith. சொல்லுங்க, my faith is beyond my challenges. My faith is bigger than the challenges that I face. I want an amen this morning. I want an amen this morning. I have challenges, but my faith surpasseth the challenges. Amen. Hallelujah. Let's continue what நம்ம படித்து கொண்டிருந்ததான சில பகுதியை மறுபடியும் தொடர்ந்து இங்கே வந்துடலாம். There is place. கடந்த வாரத்தின் சில காரியங்களுக்கு நம்ம போகலாம். Psalm 142. ஓகே, படிங்க. Let's all turn to Psalms 142. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கிறோமா? It's very important that we get our Bibles, not our mobiles. Not our, you can say I have my mobile, in my mobile I have a Bible app. That does not make the mobile your Bible. It's only an app, but I need this hard copy. How many of you have the hard copy? Very good. All of us should have an hard copy, and you should have a personal Bible. I'm not saying yes, Bible mobile is a handy thing. அது எங்கே கொண்டு போக முடியாத சில இடங்களில் எப்போவுமே பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்லது. ஆனால் ஆலயத்துக்கு ஹார்ட் காப்பி ஆஃப் த பைபிள் இஸ் வெரி வெரி நெசசரி. நான் நினைக்கிறேன், in those days our pastors were very strict. I'm thankful. I have been mentored, or I have been shepherded by those very very strong pastors. பயங்கரம். அவங்க வந்தாலே எங்களுக்கு பயமா இருக்கும், அவங்க பேசினாலே பயமா இருக்கும். They used to be very very sometimes very rude also, but we never, அது எங்களுக்கு பெருசாவே தெரியாது. அது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், we never took it to heart because we knew they were shepherding our soul. ஒரு சரீரத்தை ஷெப்பர்ட் பண்றதுக்கே அவ்வளோ காரியங்கள் தேவை என்றால், ஆத்மாவை ஷெப்பர்ட் பண்ணுகிறவர்களுக்கு எவ்வளோ எவ்வளோ அதிகாரங்கள் தேவைப்படுகிறது, எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்க முடியும். ஆகையினால நாங்கள் விட்டு கொடுத்ததுனால வளர முடிந்தது. They were very very, எப்படி in the congregation they had the authority and we had given them the liberty we had given. நம்ம கொடுத்ததான் அந்த லிபர்ட்டி. ஒரு சோலை பேணி காத்து வழி நடத்த வேண்டும் என்றால் the shepherd needs some kind of liberty. நம்ம பேச அனுமதிக்கணும். ஆண்டவரை, பரவாயில்ல ஆண்டவரை, பயன்படுத்துங்க முடிய ஊழியரை என் வாழ்க்கையில் பேசுறதுக்கு.
அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, அதனால தான் நீதிமான் என்னை கொட்டட்டும். We gave them the liberty and they molded us and shaped us. Sometimes it was painful, sometimes it used to be hurting, sometimes we used to think why are they like this. எங்களை மாத்திரம் இல்லை, அவங்க பிள்ளைகளையும் அப்படிதான். அவருக்கு அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நடுக்கமாக இருக்கும் எனக்கு. I was very young. I used to translate பண்ணும்போது அப்படியே நடுங்க. ஒரு வார்த்தை அப்படி வரக்கூடாது. மைக்கை விசிலடிச்சிடுவார். பார்த்துருக்கீங்களா? மைக் என்ன பண்ணிடுவார்? he will just throw it. ஆனால் அப்போ எல்லாரும் முன்னாடி அப்படி கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னுடைய அழைப்பில் அது நிற்க செய்தது எனக்கு. It enabled me. I understood ministry is not easy. ஊழியம் என்பது பயங்கரம். அவர் அப்படி he was molded and shaped that way, and that's why he molded and shaped some of the best people. இன்னைக்கு எங்களோடு அந்த ட்ரைனிங்கில் வந்தவங்கலாம் இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் he could bring out because we gave him the liberty, we gave the shepherd the liberty, and he took the liberty in the right way. ஆகனால பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இருக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் அப்படி ட்ரைனிங் அவர்கிட்ட போயிருந்தா நல்லா இருக்கும்னு. இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். எப்படிப்பட்டவங்க அவர் எழுப்பியிருக்கிறாருன்னு சொன்னால், அவங்க மகன் மரித்து he is in the bedroomல கூட்டம் நடத்தணும். அன்னைக்கு he finished the prayer meeting, then he told without any emotion, without showing any emotion, கூட்டத்தை முடித்து பிறகு சொன்னார், my son has expired ன்னு சொல்லி அதுக்கு பிறகு he showed all his emotion. அப்படிப்பட்ட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை நமக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை. we need, I am telling you church, I am telling you, நமக்கு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக நம்ம மாறணும். ஆமென், ஆமென். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட், யூ ஹேவ் ஆல் த லிபர்ட்டி. ஆண்டவரே, டீல் வித் மீ, டீல் வித் மை சோல், டீல் வித் மை ஸ்பிரிட், டீல் வித் மை எமோஷன்ஸ். சொல்லிவிடலாமா இன்னைக்கு காலையில்? டீல் பண்ணுங்க ஆண்டவரே. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இதிலிருந்து எடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் நமக்குள்ளே இந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எடுக்கணும்னா சில காரியங்களை இந்த தங்கத்தை புடமிடுகிறது போல புடமிடணும். He has to refine us. We have to be refined. Once we refined, we will come out as pure gold. Amen. Amen, 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 amen. Today, Lord, Holy Spirit God, you have all the liberty in சொல்லிடுங்களே. You have all the liberty ஆண்டவரே. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் ஆஃப், நான் சொல்கிறேன், இதை விட ஒரு பெரிய விஷயம் தேவையா? What an emotion that person must have gone through. ஒரு சின்ன ஒரு ஜெப கூட்டம் நடத்துகிற ஒரு ஊழியர் தான். அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. He was so faithful, so faithful. அவர் பேர் கிருபாகரன். பிரபாகரன் இருக்கிறீங்க, கிருபாகரன். அவர் அவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்ச். ஒரு எமோஷன் காட்டல. He never showed any emotion. I'm just wondering, after that எல்லாரும் அழுதோம் பயங்கரமாக அழுதோம். But he had one thing in mind. I have come here to serve God. எனக்குள்ள பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை கர்த்தர் நீங்க புடமிட்டு எடுப்பீர்கள் என்றால் அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை இங்கே இருந்தால் இந்த பட்டணத்தை தேவனுக்காக நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லுங்க, டேக் அவுட் த பெஸ்ட் ஆஃப் மீ லார்ட். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை எடுங்க ஆண்டவரே. பிசாசு வர்ஸ்ட்டை தான் காமிப்பான். enemy always shows what is the weakness. He wants to point out the weakness. He wants to point out the differences. But I am going to say, and you are going to say, Lord, bring out the best in me, Lord. எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குள்ள ஆத்மாவுக்குள்ள நீர் புதைத்து வைத்திருக்கிற பெஸ்ட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்கு இன்றைக்கு எனக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த பெஸ்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க ஆண்டவரே. So we are going to be the best of best, not part of this world. We are not going to be part of this world. This world, we have never been part of this world. நாம் இந்த உலகத்தார் அல்ல. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை எடுக்கத்தான் விரும்புகிறார். He wants to show you as his best beautiful child. Amen. அதுக்கு தான் சொல்றார், என் கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். இதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தம் உனக்கும் எனக்கும் தேவையா?
Do you need a bigger compliment or do you need a bigger word than this? He says, I've engraved you in my palms. ನನ್ನ ಏನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಿನ್ನನ್ನು ಕೆತ್ತಿದಾರಂತೆ. ಆತನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ನಾವು ಕೆತ್ತಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆತನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ನಾವು ಕೆತ್ತಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಚಿತ್ರೀಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. எஸ், கோ ஹெட் மா. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பி. இதுதான் இந்த தாவீதுடைய காரியம். ஆண்டவரே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் எவ்வளவோ என் மைண்ட்ல போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஷட் இட் அப், ஐ ஆம் கோயிங் டு ஸ்பீக் அண்ட் யூ ஆர் ஒன்லி மை மவுத் பீஸ். சில நேரங்களில் நீங்கள் ஐ வண்டர் மை செல்ஃப், ஆண்டவரே இப்படியெல்லாம் ரெவலேஷன்ஸு, ஆண்டவரே எந்த ஒரு தகுதி இல்லையா ஆண்டவரே? What is that you have chosen me? A very, very weak vessel. Nothing. But one thing he would always say. I am telling you, in my beginning of my journey, நான் இப்படி தான் நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள். நான் ஆல்வேஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ, ஐ ஹவ் நாட் டோல்ட் யூ வாட், பட் ஐ ஹவ் டோல்ட் யூ. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்போதெல்லாம், ஒரு நாள் அப்படி தான் தூங்கி கொண்டே இருக்கும்போது பலமாக ஒரு தட்டு, யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஐ டோன்ட் see anybody. Again it was 3 o'clock இருக்கும், 3 AM in the morning. I'm just lying down. Again ஒரு பெரிய ஷோல்டரில் ஒரு டேப். I got up, பார்க்குறேன் யாரும் இல்லை. Then suddenly I could sense the presence of the Holy Spirit in the entire room. உடனடியாக எனக்குள்ள ஒரு ஜலம் போல, ஒரு வாட்டர் போல, ஒரு ஃபால்ஸ் போல, அப்படியே இட் இஸ் ஜஸ்ட் filling me அப்படியே நிரப்பிக்கொண்டே போகிறது. அப்போ நிரம்பி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் நான் வேதத்தை, தென் ஆஃப்டர் தட் ஸ்டார்டட் மை ஜேர்னி. நான் அதுக்கப்புறம் வேதத்திலிருந்து என்னென்ன காரியங்களும் ஒரு ரகசியமாய் வர ஆரம்பித்தது. தென் ஐ ரியலைஸ்ட் தட் வாஸ் த டே தட் த லார்ட் ஹேட் டச்ட் மீ அண்ட் கேவ் மீ த அங்ஷன் and the revelation of the word of God. So it happens, it will happen. And the best of best varadukku I waited 25 long years. எத்தனை வருஷம்? இதுமே தேவனுடைய ராஜ்யத்தில் மாத்திரம் இன்ஸ்டன்ட்டா இல்லை, ஆனால் உனக்குரியதை முடிக்காம விட மாட்டார். He will finish what he has started. Amen. Okay. அப்போ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் தாவீதுக்குள்ள இருந்த கர்த்தர் எடுக்க வேண்டும் என்றால், தாவீதுக்கு சவுலை கர்த்தர் சவாலாய் வைத்தார். யாரை வைத்தார்? Saul had to be in his life so that best of best could come out of David. Today, this morning, understand one thing. If God has placed some Sauls in your lives, உனக்குள்ள இருந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். நீ அந்த சாலை ஒரு நாளும், எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தாவீதின் இடத்துல David was never angry with Saul. சால் இடத்துல சவுலை பார்த்து அவனுக்கு கோபம் வரவில்லை. சவுலை பல முறை அவன் தப்புவித்தான். He had the opportunity to just finish him off. ஆனால் சவுல் சொன்னான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொட மாட்டேன். என்ன ஒரு குணம் பாருங்க அவன் இடத்துல. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். Saul realized, ஐயோ இவன் இஸ் நாட் மை சேலஞ்ச், இஸ் நாட், எனக்கு இவன் காம்படிட்டர் அல்ல. இவன் சவுல் ரியலைஸ் பண்ணுறான், இவன் எனக்கு காம்படிட்டரே அல்ல. நான் சொல்லட்டுமா, நோபடி இஸ் அவர் காம்படிட்டர்ஸ். எந்த ஊழியமும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, நமக்கு நாம தான் காம்படிட்டர்ஸ். நமக்கு நாம தான், we are our own competitors. God will bring out the best when you compete with yourself. Amen. ஏன்னா the most difficult thing in the world is to examine ourselves. David had this. He examined himself. He weighed his words. அவனுடைய வார்த்தை அவன் என்ன பண்ணினா, வே பண்ணினா. வார்த்தைகளை வே பண்ண வேண்டும் before it comes off your mouth. அது என்ன பண்ணணும்? You should weigh your words. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. God has always taught me, weigh your words. Sometimes I forget, we are all human beings. Somewhere we cross the boundaries. But today, we have to understand, நம்முடைய வார்த்தைகள் வே பண்ணியிருக்க வேண்டும்.
அப்ப பாருங்க இவன் என்ன சொல்றான். எஸ், கோ ஹெட் மா. கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். ஆ கர்த்தரை நோக்கி 142 Psalm. எஸ். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆ அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். ஆ. அவருக்கு முன்பாக என் என்ன பண்றானா? அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். he knew where he had to go back. He knew where to get back to. அதுக்கு தான் நான் சொல்றேன், when you weigh your words, when you know what you are doing, he knew how to get back to God. What did he say? என்ன சொன்னான்? இங்கிலீஷ்ல கூட somebody I followed somebody with the mic. I cry aloud to the Lord. I cried aloud to the Lord. I lift up my voice to the Lord for mercy. I lift up my voice To the Lord. to the Lord for mercy. I pour out I pour out before him my complaint. huh? my My complaint. my complaints. He has a complaint. He has a problem. I told you, he has a challenge. He was going through very, very challenging times when he wrote this psalm. அவன் இந்த சங்கீதத்தை எழுதும்போது பயங்கரமான கஷ்டத்தினூடாய் போய் கொண்டிருந்தான். சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் வந்து கொண்டிருந்தது. நடக்கிறது போல இருக்கிறது, நடக்காமல் இருக்கிறது. நம்பிக்கை நம்ப முடியாத சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. That's when he says, Lord, here I am pouring out unto you. அப்படி பண்ணதினால God said, you are after my own heart. எப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் அவனுக்கு சொன்னார். நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீ என்ன? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிற வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டான். சும்மா இல்லை, ஆண்டவர் அவனை பல காரியங்களில், நான் சொன்னேன் போன வாரம் நம்ம பார்த்தோம், just because David fell in the hands of the Lord, ஆண்டவர் அவனை சும்மா விடலை. கர்த்தருடைய கரத்தில் விழுந்ததுனால அது நம்ம மாம்சத்தில் இருக்கிற பெற்றோர்களாய் நாம் அப்படி செய்வோம். நம்ம பிள்ளை தானே என்று விட்டு விடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் கரத்தில் விழுந்தால் கூட he was punished. Was David not punished? David was punished. Even though he fell, he said, I fall into the hands of God. ஆண்டவர் சொன்னார், choose between all these things. How you want to be tested, how you want to be punished. He said, Lord, it's better for me to fall on your உம்முடைய கரத்தில் விழுவது எனக்கு நல்லதுன்னு சொன்னான். ஆனால் அதுக்காக ஆண்டவர் அவனை விடலை. அவர் கரத்தில் விழுந்தாலும் அதற்கேற்ற என்ன கொடுத்தாரு? He was punished for what? The consequences he had to face. But I thought, Lord, நீங்கள் அப்படி செய்கிறதுனால என் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் அப்படி செய்கிறதுனால தான் எனக்குள்ளே இருந்து ஒரு பெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பெஸ்ட்டான காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. யூ ஆர் மேக்கிங் மீ எ பெட்டர் பர்சன். யூ ஆர் மேக்கிங் மீ எ பெட்டர் சைல்ட் ஆஃப் யுவர்ஸ் லார்ட். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும் சில நேரங்களில். How many of you இங்கே சொல்கிறீங்க, I want to be the best of best in his eyes, not in the worldly standards. We don't preach the world from this pulpit. We preach the Christ. Amen. No, world is not for us. We ought to show Christ to the world. நம்ம உலகத்துக்கு கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையால we don't preach the world. We preach Christ, him crucified on this pulpit. அப்போ இவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுக்குள்ளே தேவன் சில காரியங்களை அப்படியாக அவன் போகும்போது he was drawing out. அவனுக்குள்ளே சவுலை குறித்து, சவுல் அவனை பின்தொடரும் போது, சவுல் பின்தொடருவான், சவுலுக்கு முடியாது. நான் சொல்கிறேன், two contrasts. Saul is the world and David is about the kingdom of God. அப்படி வச்சுக்கோங்க. Saul was always chasing him, but never once you will see David asking for anything from Saul. சவுல் கிட்ட இருந்து தாவீது ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டான். சவுல் கிட்ட இருந்து நீங்க முழுமையாய் பாருங்க. சவுலாக தான் சொன்னான், என் ராஜ்யத்தை கொடுக்கிறேன், என் மகளை கொடுக்கிறேன். இதெல்லாம் யார் ப்ராமிஸ் பண்ணது? சவுல் தான் தாவீதுக்கு சொன்னானே ஒழிஞ்சு தாவீது சவுல் கிட்ட எதுவுமே கேட்கல. Learn something this morning. Don't go behind Saul. சாலை பின்பற்றி போகாதீங்க, சாபமாய் வந்துவிடும். It will become a curse.
என்னவாய் மாறும்? ஏனென்றால் சவுலால நமக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதுங்க. தாவீதுக்கு சவுலால ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஏற்கனவே சவுலுக்கு முன்பாகவே தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் உடனே ராஜ்யத்தை கொடுக்கல. யோசேப்புக்கு உடனே என்ன பண்ணல? கொடுக்கல. God does not immediately give. இந்த ஊழியத்தை கொடுப்பதற்கு பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. When God takes time to give us something very beautiful and special. Amen. எப்போ தெரியுமா? உன்னை புடமிட்ட பிறகு. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், once you are tried and tested, you will stand steadfast. என்ன வந்தாலும் தேவனுக்காக நிற்க கர்த்தர் உன்னையும் என்னையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பலப்படுத்தும் போது ஒரு காரியம் நடக்கும். என்ன வந்தாலும் 50வது ஏசாயா 50வது அதிகாரத்தில் பாருங்க, I have made my face like a flint. அழகா இருக்கும் என் முகத்தை. அது பாருங்க, ஐசாயா 50. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். என் முகத்தை கற்பாரையை போல வசனம் சொல்லிடுமா? 57 50 verse 50 verse 7. படிங்க எல்லாரும் படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரையை போலாக்கினேன். முகத்தை என்ன பண்ணினாரா? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைகள். முகத்தை கற்பாரை, he made his face like a flint. அப்படி என்றால் சில காரியங்கள் வரும் பொழுது என்ன பண்ணினான்? ஒப்பு கொடுத்தான். வெட்கத்துக்கு அவமானத்திற்கு நான் மனுஷரால் அவமானப்படுத்தப்படுவதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இதை அனுமதித்தார் என்று சொன்னால் என் நன்மைக்கு என்று அறிந்திருந்தான் ஒரு பக்தன். If God allows something, it's for my good and good alone. கர்த்தர் சில காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதித்தால், சில வார்த்தைகளை அனுமதித்தால், சில பேச்சுகளை அனுமதித்தால், இது ரொம்ப கிரேஸ் வேணும் இதை பெற்றுக்கொள்வதற்கு. இதற்கு ரொம்ப என்ன வேணும்? கிருபை வேண்டும் அறிந்து கொள்வதற்கு. We need grace to understand. Otherwise we will fail miserably. I wonder how he says, I made my face like a flint. எனக்கு கர்த்தர் உன்னையும் இன்னும் பார்த்து சொல்கிறார், can you stand the challenges that's coming your way? Are you willing? ஆண்டவரே, I am willing. ஆண்டவரே, I am willing here. I am standing here. I know a day will come. These things will be seen by people around me. People around me will understand that whatever this person has undergone, whatever this person has gone through, he is only for one thing. He has come out as the best person. இந்த அக்கினியில இருந்து எழும்பி வரும் பொழுது உத்தமனாய் தேவனுடைய சாட்சியாய் எழும்பி வந்தார்கள். 3 பேர்களும் போடப்பட்டார்கள். They were thrown. அழகான ஒரு பாட்டு. அழகாய் சிங்க கபியோ சூளை நெருப்போ. பாடுறது மாத்திரம் இல்லைங்க, சூளை நெருப்பான சில காரியங்கள் வந்தாலும் கூட they were thrown, they were completely thrown into the fire. அப்போ நடந்தது ஒரு விஷயம். வெளியில வரும் பொழுது அவர்கள் என்னவாய் வந்தார்கள்? சாட்சிகளாய் வெளியில வந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினாலே, டோன்ட் பி இந்த நான் நினைப்பேன் நிறைய நேரங்களில், இந்த சேலஞ்சஸ் வரலன்னா ஆண்டவரே, இந்த பாடுகள் வரலன்னா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஒருவரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? they were not celebrities. இன்னைக்கு நிறைய நமக்குள்ள எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் அப்படி ஃபேமஸ் ஆகணும், நான் ரொம்ப எல்லாரும் என்னை மெச்சிக்கணும், எல்லாரும் என்னை நல்லவங்கன்னு சொல்லணும். நான் சொல்லுவேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாண்டு வரேன். நான் உண்மை ஆராதிக்கணும், நான் உண்மை துதிக்கணும், நான் உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும், நான் உமக்கே சரண்டராக இருக்கணும். இது இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நாட்கள் வரும், நீர் என்னை கொண்டு போய் நிறுத்துற இடத்துல நீங்க நிறுத்துவீங்க. அப்ப ஜனங்கள் பார்ப்பார்கள், மற்றவர்கள் என் சாட்சியை அறிந்து கொள்வார்கள். என் சாட்சியை நான் சொல்வதில்லை ஆண்டவரே,
மற்றவர்கள் வாயில வரும். People will speak. That's what happened to them. They were doing that. எல்லா நாளும் செய்வது போலவே they were doing what they were supposed to do. Today the Holy Spirit God is telling you and me, keep doing what you are supposed to do. நீ என்ன செய்யணுமோ அது செய்து கொண்டே இரு. Just keep doing what you are supposed to do. Shadrach, Meshach and Abednego were supposed to got their testimony. Were supposed to be a testimony and a witness in the land of the Babylonians. What was they supposed to do? அவங்களுக்கு என்ன அவங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அவங்க? They just worshipped him. They just were only doing what they were supposed to do. Sometimes we should not do what we are not supposed to do. We should know what we are supposed to do, we should know what we are not supposed to do. Anybody getting my point? We mix up. We think we are supposed to do. But Shadrach, Meshach, Abednego ரொம்ப clarity இருந்தது. They were very clear in their mind. Today I pray for clarity in Jesus' name. I pray for complete clarity over all of us this morning. They were very clear. அவங்க மைண்ட்ல ஒரே ஒரு கிளாரிட்டி, ஒரே ஒரு அழகான காரியம் இருந்தது. என்ன தெரியுமா? They knew they had to be the only witness in that land. கர்த்தர் வைத்த இடத்துல நான் சாட்சியா இருக்கணும், அவருக்கு சாட்சியா இருக்கணும். நேபுகாத்நேசருக்கல்ல. இட்ஸ் நாட் அபவுட் நத்திங். நேபுகாத்நேசர் ராஜாவா இருக்கலாம். ஒரு நாள் நல்லா இருந்தான் இந்த நேபுகாத்நேசர். இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணா? He gave them the best position in his court. They were given good position. They had all the goodness of the kingdom because they were very best people. They were given the best of place. But அவனுக்கு எப்போ ஒத்து வரலையோ அவன் என்ன பண்ணிட்டான்? யாரோடையோ பேச்சு கேட்டான். நேபுகாத்நேசர் directly he never knew these three people. He never knew them. ஆனா மற்றவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டான்றாங்க, நீங்க உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான்றாங்க. பாருங்க, ஒரு சேலஞ்ச் வருங்க நம்ம எல்லார் வாழ்க்கையிலும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதான் சேலஞ்ச். ஐ எம் டெல்லிங் யூ. எப்போ வந்தாலும் சரி, நடு ராத்திரியில் படுத்திருக்கும் போது எழுப்பி கேட்டாலும் சரி, நான் அந்த சேலஞ்சில் வின் ஆகணும்னு சொல்லிடுங்க. நான் அந்த சேலஞ்சில் வின் ஆகணும்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க ஆபேத்நேகோ, ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோல இருந்த வல்லமை என்ன தெரியுமா? எந்த நிலைமையிலும் சேலஞ்ச் வரும்போது, கர்த்தர்க்கென்று வரும்பொழுது அவர்கள் நிற்பார்கள் என்ற நிற்போம் என்கிறதான உறுதி அவளுக்குள்ள காணப்பட்டது. ஸோ அந்த சேலஞ்ச் கேம், பயங்கரமான சேலஞ்ச் வந்தது அவங்களுக்கு. ஏனென்றால் நேபுகாத்நேசர் அவனுடைய வார்த்தையிலே அவன் விழுந்து போனான். நேபுகாத்நேசர் என்ன பண்ணியிருந்தான்? அவங்க these people who were against Shadrach, Meshach, Abednego, they were against him. They made a plan and they included the king in the plan. That's what happens sometimes. ஒரு பிளான் இருக்கும், அதில் வேறவங்கள இன்வால்வ் பண்ணிடுவாங்க. பாவம் நேபுகாத்நேசருக்கு எந்த கோபமும் இவங்க மேலே இல்லை, இவங்களை பார்த்தது கூட இல்லை. He was not even aware of what was happening in the lives of, and he was never even wanted all that. ஆனால் அவன் வார்த்தையிலே அவன் சிக்கிக்கொண்டான். He said, என்ன பண்ணுங்க, 7 மடங்கு என்ன பண்ணிடுங்க. somebody Daniel chapter 3. ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு. Thank you Lord. Daniel chapter 3. டேனியல் எங்க இருக்கு தெரியுமா? వాక్యం చెప్పేంట్రా 3:1. ఓకే, గో హెడ్ మా. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார்
ஆ ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது 19 வாசிங்க. அப்பொழுது 16 வாசிங்க. 16. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த இப்போ பாருங்க, தேவனிடத்துல பேசுகிற ஒரு நேரம் இருக்கிறது, ராஜாவினிடத்துல பேசுகிற ஒரு நேரம் இருக்கிறது. There is a time you should understand. That's what I am telling you. What you are supposed to do, what you are not supposed to do. Here he was supposed to, David was supposed to speak to God, he spoke to God. But now it is the time to speak to Nebuchadnezzar. He had to speak because this was something against their faith. This was something that was disturbing them. What did they say? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. சில நேரங்களில் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். சில காரியங்கள் நமக்கு தெரியும், இது சரியில்லைன்னா அந்த பேசணும். You have to confront, you have to speak, you have to break it. If you allow, then you are allowing something very evil, something that will destroy the soul. அதனால he had to speak. They had to speak for their soul. இன்னைக்கு சொல்லுங்க, we have to speak for our souls. We have to speak. சொல்லுங்க பரவாயில்ல, சொல்லுங்க. அவனுடைய ஆத்மாக்காக அவன் பேசியாக வேண்டும். He was supposed, they were supposed to speak. இப்போ அவங்க பேசலன்னா என்ன இருக்காது? பெரிய பலத்த காரியத்தை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். உன் வாழ்க்கையில பலத்த காரியத்தை நீ பார்க்க விரும்பினால், speak up sometimes for your faith. Stand firm in your faith. உன்னுடைய விசுவாசத்துக்காக நிற்க நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ள இருக்கிற விசுவாசம் தெரியாது, கிரியையில தான் விசுவாசம் தெரியும். நான் விசுவாசி 100 வாட்டி சொன்னா கூட விசுவாசி ஆயிட மாட்டேன். நெருப்பு சூளை வரும் பொழுது நேபுகாத்நேசாரோட பேசும்போது தான் பரலோகம் கவனிக்கிறது. I am telling you, when the angel of God came, you know, when they spoke to Nebuchadnezzar. Today is the revelation. Today I am receiving it in Jesus name. அந்த அக்னி சூளைக்குள்ள போகும்போது மாத்திரமல்ல, எப்போ நேபுகாத்நேசாரை கன்ஃபரண்ட் பண்ணாங்களோ உடனடியாக அக்னி சூளைக்குள்ள, சொல்லுங்க, அக்னி சூளைக்குள்ள தேவாதி தேவன் இறங்கி விட்டார். ஹalleluya, ஹalleluya. எப்போ நேபுகாத்நேசார் கிட்ட பேசும் பொழுதே. Don't think it happened later on. It happened already, it has happened. நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க நெருப்புல, யோசிச்சு பாருங்க, நெருப்புல போடப்பட்ட பிறகு தேவகுமாரன் அங்கே தோன்றி இருந்தால் என்ன இருக்கும்? ஆல்ரெடி சொல்லுங்க முதல்ல அவர் இருந்திருக்கணுமா இல்லையா? அக்னி சூளைக்குள்ளே முதலே இருந்தார். எப்போ வந்தார் தெரியுமா? எப்போ இவங்க அந்த சேலஞ்சை ஏற்றுக்கொண்டார்களோ, எப்போ அவங்க விசுவாசத்துக்காக அவங்க நின்னாங்களோ, அப்பொழுதே தேவதூதன் அக்னி சூளைக்குள்ளே இறங்கி விட்டார். ஹalleluya. Even when they spoke, you should understand this. You should understand the depth of this revelation this morning. When did the angel come? When did the angel come? Not after they were thrown. Not after they were, even before the fire started, God was already present there. Somebody can hear me. Even before the fire started, when they began to speak, when they began to face the Nebuchadnezzar, when they told Nebuchadnezzar, when they spoke to him face to face, அவங்க விசுவாசம் வெளிப்படும் பொழுதே, அவங்க விசுவாசம் வெளியே புறப்படும் பொழுதே, அவங்க வார்த்தை வெளி வரும்போதே, அங்க அக்கினிக்குள்ள தேவாதி தேவன் இறங்கி விட்டார். அக்கினி போடுவதற்கு முன்பாகவே இறங்கி விட்டார். அக்கினி வருவதற்கு முன்பாகவே. somebody understand this. உனக்கும் எனக்கும் தேவன் செய்கிற காரியத்தை எப்படி செய்கிறார் என்று உணர்ந்துக்கோங்க. கூட்டம் கூடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னை பலப்படுத்தி விட்டார். எனக்கு விரோதமாய் பல காரியங்கள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னோடு இருந்திருக்கிறார். ஹalleluya. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட தெரியல. அதனால தான் அவங்க சொல்றாங்க, அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும். They also never knew that. What did they say?
பேசுங்க படிங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேசாரே இந்த காரியத்தை குறித்து சொல்லுங்க, இந்த காரியத்தை குறித்து, இந்த விஷயத்தை குறித்து, இந்த சேலஞ்சை குறித்து, இந்த என்னுடைய விசுவாசத்தை குறித்து, எனக்கு கொடுக்கப்பட்ட காலிங்கை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம். சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை குறித்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை குறித்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என் சபையை குறித்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையை குறித்து பேச எந்த நேபுகாத் நேசாருக்கும் அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இது தேவனோடு அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம். யாருக்கும் அதிகாரம் இல்லையா? I'm telling you today, definitely we will stand in the gap for every person who has entered this sanctuary. Definitely we will be standing in the gap, pleading the mercy of God for all of us here. அப்போ இந்த நேபுகாத் நேசாருக்கு சொல்றாங்க பாருங்க, அவங்க பேசும்போது தாங்க பரலோகம் திறக்கப்பட்டது. அவங்க பேசும்போதே பரலோகம் திறக்கப்பட்டது. தேவகுமாரன் அங்கே வந்தது யார் தெரியுமா? கிறிஸ்டோஃபினின்னு சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டில் கிரைஸ்ட் வாஸ் சீன் இன் செவரல் பிளேசஸ். அப்போ this was Christ himself, this was Jesus who was in the midst of the ஆண்டவர் இறங்கி வந்து Jesus will come downங்க. பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, இயேசு நம்மை நேசிக்கிறவர், ஜீவனை கொடுக்க போறேன் என்று அவருக்கு தெரியும். அதனால அதற்கு முன்பாகவே இறங்கி விட்டாருங்க. when they spoke to நேபுகாத் நேசார், பேசுனாங்க. எப்படி பேசுனாங்க பாருங்க. again in somebody in English also, I have it here. Shadrach, Meshach and Abednego replied to him, King Nebuchadnezzar, we do not need to defend ourselves. We do not need to defend we ourselves. need not need to defend ourselves before you. உனக்கு முன்பாக நாங்க எங்களை டிஃபெண்ட் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் நீ என்னுடைய ராஜ்யத்தினவன் அல்ல, நீ என்னுடைய விசுவாசத்தினவன் அல்ல, நீ என்னோடு வர்ஷிப் பண்ணுகிறவன் அல்ல. உன்னோடு நீயும் நானும் ஈக்குவல் அல்லப்பா. நீ ராஜாவா இருக்கலாம், பட் யூ ஆர் நெவர் ஈக்குவல் டு மீ, பிகாஸ் the whom I serve is greater than above everything. Hallelujah. நீயும் நானும் ஈக்குவல் இல்லை. I don't want to defend myself before you. உனக்கு முன்பாக நான் என்னையே என்ன பண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை. என்னம்மா சொல்லப்பட்டிருக்குது ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದೆಯಾ? ಯಾರು ಕನ್ನಡ ತರಲಿಲ್ವಾ ಇವತ್ತು? शद्रक, मेशक और अबेदनगो ने राजा से कहा, हे नेबुकदनेस्सर, इस विषय में तुझे किस विषय में आपसे पूछ रही हूं मैं, किस विषय में? in this matter, இந்த விஷயத்தை குறித்து, இது என் விசுவாசத்தின் விஷயம், இது என்னுடைய ஊழியத்தின் விஷயம், இது என்னுடைய குடும்பத்தின் விஷயம், இது என்னுடைய ஜனத்தின் விஷயம். ஐ நோ, அது நான் சார்ட் பண்ணிக்கொள்வேன். அது எனக்கு தேவன் பலன் தருவார். என்னைக்கு இருந்தாலும் ரத்தத்தில் மீட்கப்பட்ட நாங்கள் என்றைக்குமே ஒன்று தான். எங்களை யாருமே பிரிக்க முடியாதுங்க. பிசாசு நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டோம். நம்மளை யாருமே பிரிக்க முடியாது. நம்முடைய அன்பை யாருமே பிரிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம் நாங்கள் சில நேரங்கள் அப்படி அரசல் புருஷலாக இருந்தாலும் மறுபடியும் நாங்கள் அன்பாய் மாறிவிடுவோம். ஏன்னா கர்த்தருடைய அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறேன் பாருங்க அழகா, உனக்கு நாங்கள் he challenged, he faced, he spoke. Today Holy Spirit God wants you to challenge the நேபுகாத்நேசாரை பார்த்து நீ பேசு. அக்னி சூளைக்குள்ளே அவர் ஆல்ரெடி இறங்கி விடுவார். ஹல்லேலூயா. This is a beautiful revelation. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த revelation has given me power this morning. This revelation brings great knowledge and wisdom of the heaven unto us this morning. It's the wisdom of God. How beautiful. Yeah. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு. 13 நீங்க வாசிங்களேம்மா, 13 வாசிமா. அப்பொழுது நேபுகாத்நேச்சார்
உக்கிர கோபம் கொண்டு உக்கிர கோபம் கொண்டு ஷாத்ராக்கையும் ஆ. மேஷாக்கையும் ஆ. ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி ஆ. கட்டளையிட்டான். ஆ. அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது ஆ. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா, யாருன்னா அப்படி சொன்னா தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கை. லெட் லெட் தி பிங் பெல்ஸ் ரிங். நான் சொல்றது நீங்க செய்யலாம். கர்த்தருடைய பிள்ளைக்கு நான் சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் தேவையில்லை. யார் சொல்லணும்? நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரே இந்த ஊழியக்காரங்களை எப்படி நீங்க கேளுங்க, ஆண்டவர் பேசுவார். நான் இன்னைக்கு சேலஞ்சாக உங்க முன்னாடி நிற்கிறேன். கர்த்தர்கிட்ட நீங்க போய் இன்னைக்கு முழங்கால் படிட்டு கேளுங்க, உண்மையா கேளுங்க. இந்த ஊழியக்காரங்க எப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் வெளிப்படுத்துவார். கேளுங்க. ஜஸ்ட் கோ பேக், ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம். ஆண்டவர் இல்லைன்னு சொன்னார்னா 1 மினிட் கூட தைரியமா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் என்னை திருத்திக் கொள்ள கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது ஊழியத்துல எல்லா பாதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இவன் என்ன சொல்றான்? நான் சொல்றத கேளுங்க. லிசன் டு மீ. நான் சொல்றத கேளுங்க. நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை நான் சொல்றதை நீங்க செய்யலன்னா, நான் சொல்றபடி நீங்க நடக்கலன்னா, இன்னைக்கு யார் சொல்லணும்? அங்கே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நீ சொல்றது நாங்க என்னைக்குமே செய்ய முடியாது. we are not supposed to do that. சொல்லுங்க, we are not supposed to. That's what I am telling you. There are some things we are supposed to do, there are some things that we are not supposed to. சில காரியங்கள் நம்ம செய்யணும், சில காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. Here they were not supposed to. அவங்க சொன்னாங்க, we are not supposed to do that. You should have known us. எங்களை நீ பிடிச்சியே, எங்களை கொண்டு வந்தியே, அப்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதே என்ன பண்ணியிருக்கணும்? படிங்க அந்த கான்வர்சேஷன், பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, உங்க பைபிளில் நீங்க அதை பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? ஐ சென்ஸ் இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் வித் நேபுகாத்நேச்சார். மோஸ்ட் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். சில பேர்லாம் எழுதிக்கிறீங்கல்ல, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் ஐ வில் ஸ்டீல். நீங்கள் படுத்து தூங்கி நிற்கும்போது நான் வந்து உங்கள் வீட்டில் ஜன்னல் வழியாக வந்து திருடிட்டு போயிடுறேன். திருடக்கூடாதுன்னு இருக்குது பைபிளில், அதனால தான் திருட மாட்டேன். கேட்டேன், வாங்கிக்கிறேன். படிங்க பார்க்கலாம். நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை. இவங்களுடைய பதிலை பாருங்க. the answer that ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, எல்லாரும் சொல்லுங்க, நேபுகாத்நேச்சாரே, என் வாழ்க்கையில கிரியை செய்யற நேபுகாத்நேச்சாரே, நீ தான் பெரியவன் நினைச்சிட்டு இருக்கிறிய, உன்னை பார்த்து இன்னைக்கு பேசுறேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் குடும்பங்களுக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா, என் காலிங்க்கு விரோதமா நீ வந்திருக்கிற. இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை நீ கேளு. இத்தனை நாள் நான் கேட்டதில்லை, இன்னைக்கு நீ கேளு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? நீ கேளு. இன்னைக்கு நிறைய பேர் என் விசுவாசத்தை குன்றி போக செய்து கொண்டிருக்கிறாங்க. many people are talking so that my faith in you may be destroyed, may go cold. Today I will never allow that. சொல்லுங்க, ஐ வில் நெவர் அலோவ் தட். அவங்க எவ்வளோ சொந்தமாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ பந்தமாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ கிட்ட நெருங்கினவர்களாக இருந்தாலும், அவர்கள் மூலமாய் கூட என் விசுவாசத்துக்கு ஒரு வார்த்தை விரோதமாய் வந்தால் அதற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் சொல்லிவிடு தேவ பிள்ளையே. இதுதான் உனக்கு இன்றைக்கு வெற்றியின் ரகசியமாய் மாறப்போகிறது. This is going to be the secret of your successful life as a Christian. இத்தனை நாள் நீ காத்துக்கொண்ட, இத்தனை நாள் நீ போராடி வந்துட்ட, இத்தனை நாள் every challenge you face, now is the time to stand against this Nebuchadnezzar. This is the challenge. This is the biggest challenge that these 3 people had to go through. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்கள பகைத்தாங்க. நிறைய பேர் அவங்கள why they were put in this situation? Because people hated them.
People hated them. That's why they pushed them to this point. But what they didn't know was, as they were pushing them, they were nearing Nebukadnezar. இதுவரைக்கும் பார்க்காத நெபுகாத்நேசாரை, இதுவரைக்கும் பெரியவன் என்று கேள்விப்பட்ட நெபுகாத்நேசாரை அவர்கள் சந்திக்கும்படி ஆயிற்று. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நெபுகாத்நேசார் கிட்ட பேச உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் பேசு. நீங்க கேட்கல மாட்டே. நெபுகாத்நேசார் கிட்ட பேச வாய்ப்பு கிடைத்தால் விட்டு விடாதீங்க. If you have an opportunity to speak to Nebukadnezar, don't let it go. Use it to the maximum. எத்தனை பேர் சொல்லுங்க, I'm going to use it to the maximum. I'm going to use it to the maximum. சொல்லுங்க, I'm going to use it to the maximum. மேக்சிமமா யூஸ் பண்ணிடுறேன் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவரே எனக்கு பெரிய சேலஞ்ச் ஆண்டவரே. இந்த சேலஞ்சை நான் ஜெயிக்கத்தான் போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. That was the biggest challenge they ever could have had. இந்த இடத்துல அவங்க விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல if they had just ஒரு small weak word would have put them down. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நெபுகாத்நேசாருக்கு முன்பாக அவர்கள் விழுந்து போயிருப்பார்கள். Don't use weak words. Somebody, don't use, சொல்லுங்க பரவாயில்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. Don't use weak words. பக்கத்தில் பேசுங்க இங்கே பேசுங்க சபையில் பேசுங்க. வீக் வேர்ட்ஸே பேசாத. ஓ, மனைவியை பார்த்து பேசுகிறாங்க. ஐயா வந்திருக்கிறாரு. Don't speak weak words. So they spoke weak words. I'll continue probably because அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் பார்க்குறேன். அவங்க முன்னாடி வருவாங்க, வந்து கர்த்தருடைய கொஞ்ச நேரம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்மளோடு பகிர்ந்து கொள்வாங்க. அதற்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லிவிடுறேன். நான் ஆவியில் ஏவப்பட்டு I cannot control myself, because if I go back without telling what I have come to tell, then later on ஆண்டவர் என்ன சும்மா விடணுமே. 7 நாள் தூக்கம் இல்லை, 8வது நாளும் தூக்கம் இல்லாமல் போயிடும். அதனால பாருங்க என்ன ஆச்சு, அது மாத்திரம் படிங்களேன் வாட் தே ஸ்போக், அந்த சம்பாஷணை. எத்தனை பேர் அதை மார்க் பண்ணிட்டீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் மார்க் பண்ணிட்டீங்க? வெரி குட், பியூட்டிஃபுல், மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மார்க் பண்ண நான் பென் இல்லை, பரவாயில்ல, கோ ஹோம் அண்ட் ஜஸ்ட் அண்டர்லைன் இட். இன்னைக்கு இனிமேல் சர்ச்சுக்கு வரும்போது யூ ஷுட் கெட் யுவர் பைபிள் அண்ட் பென் அண்ட் புக். இட்ஸ் குட். எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ருசியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் படிக்கும்போது those things will just pop out and those will speak to you. Again it will strengthen you. Again it will build you. How beautiful, I say. God's word is never diminishing. It keeps encouraging you. It keeps talking to you. It goes on and on and on. அப்போ என்ன ஆச்சு பாருங்க. Shadrach, Meshach and Abednego replied to him. King Nebuchadnezzar, we do not need to defend ourselves before you in this matter. எங்களுக்கு உனக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல சொல்றதுக்கு. If we are thrown into the blazing furnace, the God we serve என்ன சொல்றாங்க தெரியுமா? Even if we are thrown into the blazing, they already know he has got the power to throw. He's already having the authority. அவங்ககிட்ட எல்லா அதிகாரம் இருக்குது. அவன் என்னை நினைச்சா என்னை போட முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சொன்னாங்க, சில நேரத்தில் தெரிஞ்சு தான் பேசுறாங்க, இவங்களுக்கு தெரியாம பேசல. நெபுகாத்நேசார் யாருன்னு தெரியும், இதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான்னு தெரியும், இவ்வளோ நாள் என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சு தான் பேசுறாங்க. If we are thrown into the blazing furnace, the God we serve is able to deliver us from it. The God we serve is able to deliver us from it. He is able. But அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஒரு பட் யூஸ் பண்ணாங்கல்ல. Read that but also. And he will deliver us from your majesty's hand. Your majesty's மரியாதை குறையல, மரியாதையோடு தான் பேசுறாங்க. சில பேர் திட்டுறது கூட மரியாதையா திட்டுவாங்க. ஒருத்தர் இருப்பான், டியூஷனுக்கு வருவான், அவங்க அண்ணாவை டே அண்ணான்னு தான் கூப்பிடுவான். அண்ணான்னு கூப்பிடுறேன், சும்மா அண்ணான்னு கூப்பிடுறதில்ல, டே அண்ணா. அவ்வளோ டே போடுவான் பாருங்க, அதுக்கு அவன் டேன்னே கூப்பிடலாம், அண்ணானே கூப்பிட வேண்டியதில்லை. டே அண்ணா வாடா, டே அண்ணா போடா, டே அண்ணா சாப்பிட்றா, டே பேச்சுக்கு அவனை டே என்னுவான். அதுக்கு அவன் என்னென்ன கூப்பிடலாம்?
அண்ணானே மரியாதையாக அண்ணா இல்லைன்னா அவன் பேரை வச்சாச்சு கூப்பிடலாம். அவன் சொல்லுவான், அவங்க அம்மா வந்து எங்ககிட்ட பேசும்போது அவர் வந்தாருங்க, அவன் சின்ன பையன்தான், அவங்க பையன் அப்படி சொல்லுவார், ஆமாங்க வந்தாருங்க, சாப்பிட்டாருங்க, டியூஷனுக்கு வருவாருங்க, இப்படி சொல்லுவான். நான் சொன்னேன், நீ ரொம்ப ரொம்ப நல்ல இதுடா, உங்கள் மம்மி உன்னை எப்போ பார்த்தாலும் இப்படி வந்தாருங்க போனாருங்க. ஆண்டி அவன் எனக்கு சில டைமில் அம்மானுவான், உங்களுக்கு தெரியாது, வீட்டில் வந்து பாருங்க, உங்ககிட்ட பேசும்போது தான் வந்தாருங்க போனாருங்கன்றாங்க, வீட்டில் வந்து பாருங்க என்னென்ன பார்த்து என்ன பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியாது, இங்கே தான் பாவம். அப்போ தான் இன்னுமே அவங்க அம்மா நெக்ஸ்ட் டைம் வந்தாருங்க போனாருங்கன்னு சொன்னாலே, ஆஹா இதெல்லாம் வெளியிலே தான், வீட்டில் வந்து பாருங்க என்னைக்காச்சும். அப்படி இல்லாமல் இங்கே பாருங்க மரியாதையாக தான் சொல்கிறாங்க. But even if he does not, பட் பாருங்க, அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருந்தது, இந்த ஜீவன் போனாலும் பரவாயில்லை, இந்த எங்களுக்கு எல்லாம் நாங்கள் இழந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பரவாயில்லை, ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம் இருக்கிறோம். நம்மளை தப்புவித்தாலும் அவர் தான் தேவன், நம்மளை தப்புவிக்கல் என்றாலும் அவர் தான் தேவன், நம்மளை அடித்தாலும் அவர் தான் தேவன், நம்மளை அணைத்தாலும் அவர் தான் தேவன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்கிறீங்க, எனக்கு நல்லது நடந்தாலும் அவர் தான் தேவன், நல்லது நடக்காவிட்டாலும் அவர் தான் தேவன், நான் ஆராதிக்கிறவராய்த்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. But even if he does not, we want you nothing to know, changes in my faith. என் விசுவாசத்தில் ஒரு மாற்றமும் நீங்க பார்க்க முடியாது. இதுதான் பிசாசு இந்த காலை வேளையில கேட்க வேண்டும். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் விசுவாசத்தில் மாற்றம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் விசுவாசத்தில் மாற்றம் இல்லை, என் விசுவாசத்தில் மாற்றம் இல்லை. My faith in you will never change. My faith in you will never change. No matter what happens or what does not happen, does not alter my faith in you, Lord. Nothing can alter my faith. சொல்லுங்க, nothing can alter my faith. இதுதாங்க இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். நடந்தா ஆண்டவர் கூட நடக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. If everything good happens, there are many people who can follow him. Even the most unworthy wicked people will follow him. பட் நான் எப்படி தெரியுமா, நான் வித்தியாசம். சொல்லுங்க, ஐ ஆம் எ ஸ்பெஷல். நான் கொஞ்சம் வித்தியாசம், நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர் பாதத்தையே பிடிச்சிட்டு இருக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர் பாதம் தான் எங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, எங்களை ஒரு நாள் தப்புவிப்பார், ஒரு நாள் அவரை நாங்கள் தரிசிப்போம், எங்கள் முகங்கள் வெக்கப்படாது. ஆகையினால தான் ஐ மேக் மை ஃபேஸ் லைக் a face of a flint. ஏனென்றால் நாங்கள் வெக்கப்பட மாட்டோம் என்று நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.